சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்த தமிழ் செல்வி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம அழகிற தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம தமிழ் செல்வி இப்ப குழந்தைய கொடுக்குறியா இல்லை உன்னை கொலை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறாங்க. நம்ம ஈஸ்வரி பயந்து போய் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும்னா நீயே வந்து தூக்கிக்கோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு சென்னையில இருந்து நம்ம சேதுவும் ராஜாங்கமும் வந்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரியா பயங்கரமா வச்சு வெளுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. யாரை கேட்டு நீ அழகிற தூக்கிட்டு வந்த? மீனாட்சி தான் எங்க கிட்ட இருக்கா இல்ல, மாத்திக்கிறது தானே வழக்கம், இதுதானே பஞ்சாயத்துல பேசுச்சு, 2 நாள் தவறி போச்சு, அதனால தகவலும் சொல்ல முடியல, எங்க மேல தப்பு இருக்கும்போது நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வெளுத்து விடுறாங்க நம்ம ஈஸ்வரிய. நம்ம தமிழ் செல்வியும் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. நம்ம சேது நம்ம ராஜாங்கத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க பஞ்சாயத்துக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா, கொஞ்சம் கூட நாங்க பண்ணியிருந்தா இப்படி விட்டுருப்பீங்களா அப்படின்னு கிழிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஈஸ்வரியும் போட்டு பொழக்கிறாங்க. அவங்க வந்து இப்படி தூக்கிட்டு போனது மிகப்பெரிய தப்பு, அதனால 2 குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும், இனிமே நான் தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. இல்ல எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாதாடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஈஸ்வரி தான், அவ பண்ண தப்பால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை வச்சு வெளுத்து கட்ட போறாங்க. இதுக்கு தாமரை உடனே வந்து 2 பேரையும் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா திட்டி விடுறாங்க. ஆனாலும் எதுவுமே தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி கிட்ட மட்டும் செம்ம கெத்தா பேசினாங்க. குழந்தை தர முடியாது, இனிமே பிரிக்கிறது தான் எனக்கு வேலை, அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து ராஜாங்கம் வந்ததும் பொட்டி பாம்பும் அடங்கிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க இருக்குன்றது.